योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இந்த காலை வேளையில் புனிதமான புதிய பொலிவோடு கூடிய இந்த காலை வேளையில் அத்தனை தேவர்களும் தேவதைகளும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பகவானுடைய திவ்ய நாமத்தை சொல்லும் பாக்கியம் பெற்றோம். சர்வம் யோகிராம் சரத் குமாரார்ப்பணம் என்று சொல்கிறோம். இந்த சர்வத்தில் எல்லாம் அடங்கிவிட்டது. ஆனால் இதனுடைய பொருளை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. பலர் நம்மை எல்லோரையும் உணர்ந்து கொண்டவர்களை பற்றி நான் பேசவில்லை. உணர முடியாமல் தவிப்பவர்களை பற்றி பேசுகிறேன். ஆயினும் யோகிராம் சரத் குமாரார்ப்பணம், யோகிராம் சரத் குமாரார்ப்பணம் என்று எதையும் சொல்லி நாம் செய்யும் பொழுது அதன் பொருள் புரிகிறதோ இல்லையோ, அதை சொல்லிக்கொண்டே வந்தோமானால் அந்த அது மந்திரமாகிறது. அதனுடைய பொருள் நம் ஆன்மாவிற்குள் நுழைந்துவிடும். ஒரு பிரவச்சனம் கேட்க போனால் நம்முடைய மூளையை வேலை செய்ய விடாமல் ஆத்மார்த்தமாய் அந்த பிரவச்சனத்தை பக்தி பாவனையோடு, இங்கே ஒரு பெரிய இறை ஞானம் பற்றிய பிரவச்சனம் நடக்கிறது, இறைவா இது எனக்கு புரிகிறதோ இல்லையோ என் மூளைக்கு, இதனுடைய சாரம் என்னுள் நுழைந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் அமர்ந்தோமானால் அது நமக்குள்ளே சொல்பவருடைய ஆத்மாவிலிருந்து வெளிவரும் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவுக்குள் நுழைந்து விடும். மூளையை நாம் வேலை செய்ய விட்டோமானால், அதில் அழுக்கு படிந்திருந்தால் அதை ஒட்டிய விவாதங்களும் வேண்டாத விஷயங்களும் வெளிப்படும். நமக்கு பயனில்லை. ஆனால் எதையும் நம் ஆத்மாவில் புரிந்து கொள்ள வேண்டும். இறை உணர்வோடு புரிந்து கொண்டோமானால் அதனுடைய சாரம் நமக்குள் புகுந்துவிடும். சர்வம் யோகிராம் சரத் குமாரார்ப்பணம் என்ற இந்த மந்திரத்தை நாம் அவ்வப்பொழுது நினைவு கொண்டு சொல்லிக்கொண்டே வந்தோமானால் எல்லாவற்றிற்கும் அந்த யோகிராம் சரத் குமார் நம்முடைய சர்வத்தையும் தனக்கு அர்ப்பணமாக எடுத்துக்கொண்டு விடுவார். இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கும் முன்பு மறுபடியும் நாம் காலத்தில் பின்னோக்கி செல்லலாம். பகவான் அவர்களுடைய சந்நிதி திரு வீட்டிற்கு செல்லுவோம். அங்கு இப்பொழுது இருக்கும் காட்சியை பார்ப்போம்.
ஒரு கேஎம் என்ற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் பிஎஸ்சி பிஎட் ஆசிரிய பயிற்சியோடு முடித்துவிட்டு வந்திருக்கிறார். பல இடங்களுக்கு வேலைகளுக்கு அப்ளை செய்தும் அவர் சொல்கிறார், 50,000 பேர் என்னை மாதிரி ஆசிரிய பயிற்சிக்கு படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 4 வருடங்களாக ஆகும் எங்கள் 50,000 பேருக்கு வேலை கிடைப்பதற்குள். அதற்குள் இன்னொரு 50,000மோ 75,000மோ கூடி விடுவார்கள் வேலை கிடைக்காமல் இருப்பதற்கு என்று அடுக்கிக் கொண்டே போனார். பகவான் சொன்னார், அதெல்லாம் சரிதான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஏன் தாங்கள் நினைத்தால் சில மாணவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து அங்கே சொல்லிக் கொடுக்கலாமே? அதுவும் ஆசிரிய பயிற்சியிலிருந்து வரும் அந்த ஆசிரிய தொழில்தானே அது. நீங்கள் வீட்டிலேயே கல்வி கற்பிக்கலாமே என்று கூறுகிறார். அதற்கு அவர் சொல்கிறார், அதெல்லாம் சரியா வராது சாமி, எனக்கு சரியான ஒரு வேலை வேண்டும் என்று சொல்கிறார். அதன் பிறகு ஒரு பேச்சு வருகிறது. பகவான் தானாகவே அந்த விஷயத்தை பற்றி பேசி கேட்கிறார். உன்னுடைய அத்தை ஒருவர் இங்கே சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவிட்டு கொண்டிருந்தார்கள், உணவிட்டு கொண்டு வருகிறார்கள். அதில் போன முறை நீங்கள் சென்று ஏதோ தகராறு நடந்ததாக கேள்விப்பட்டேன், என்ன நடந்தது என்று கேட்க உடனே அவர் சொல்கிறார், என்னுடைய அத்தையின் கணவர் அவருடைய சொத்துக்களை என்னுடைய தந்தைக்கு எழுதி வைத்து விட்டார். ஆனால் அவர் சொன்னார், இதில் ஒரு பகுதி கோவில்களில் நடக்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கும், ஒரு பகுதி சாதுக்கள் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதலுக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் சுவாமி, நான் போன முறை அத்தை மற்றவர்களுக்கு உணவிடும் பொழுது இந்த சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் நான் பக்கத்தில் இருந்த கிராமத்திலிருந்து சில கூலிகளை அழைத்து சென்று, இந்த சோம்பேறிகளுக்கெல்லாம் ஏன் உணவிடுகிறீர்கள், இதோ கடுமையான உழைப்பு செய்து வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு அந்த உணவை இடுங்கள் என்று கூறினேன். என் அத்தை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் நான் சற்று வேறு விதமாய் பேச நேர்ந்தது. எனக்கு இஷ்டமில்லை சுவாமி, சாதுக்களும் சன்னியாசிகளும் என்று சொல்லிக்கொண்டு பல சோம்பேறிகள் சாப்பிட்டு வருகிறார்கள், ஒரு வேலையும் செய்யாமல். இந்த கூலிகள் எல்லாம் மிகவும் கடுமையாக உழைக்கிறார்கள், அவர்களுக்கல்லவா நாம் உணவிட வேண்டும் என்று பகவானிடமும் கடுமையாக வாதித்தார். பகவான் சொன்னார், உன்னுடைய தந்தையிடம் உன்னுடைய அத்தையின் கணவர் என்னை எழுதி கொடுத்து விட்டு போனார். சுவாமி, ஒன்றும் மில் என்று எழுதி கொடுக்கவில்லை, வாய் வார்த்தையாக சொன்னார், அவ்வளவுதான். இந்த சொத்தில் ஒரு பகுதியை அதற்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று. உடனே பகவான், ஓஹோ, எழுதி வைத்தாலே, வில்லென்று எழுதி வைத்தாலே யாரும் மதிப்பதில்லை, வெறும் வாய் வார்த்தையால் சொல்வதற்கு மதிப்பு ஏது என்று ஒரு விதமாக கேலி செய்தார். அதன் பிறகு சொன்னார், அவர் எந்த நோக்கத்தோடு அந்த சொத்தை எழுதி வைத்தாரோ அதற்கு உன் தந்தை செலவிட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் அது சரி வராது என்று சொல்கிறார். அது எப்படி சுவாமி முடியும்? நாங்கள் 13 பேர், என் தந்தையின் சொத்தை பங்கிட்டு கொள்ள நாங்கள் 13 பேர் இருக்கிறோம். இந்த 13 பேராலும் இந்த சாதுக்கள் சன்னியாசிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு, சுவாமி, அவர்களுக்கெல்லாம் உணவிடுவது ரொம்பவும் வேஸ்ட் என்று சொல்கிறார், இதெல்லாம் வீண் என்று சொல்கிறார். உடனே சுவாமி பார்த்து சொன்னார், இதெல்லாம் வீணென்றா சொல்கிறீர்கள்? எதுவுமே வீணல்ல.
என்னுடைய நண்பரே, எதுவுமே வீணாகாது. எந்த சாதுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவிடுகிறீர்களோ அது நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தில் உள்ளது. பாரம்பரியமாக இந்திய நாட்டில் பிச்சைக்காரர்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதல் ஒரு சிறப்பான அம்சமாக இருந்து வருகிறது. இதை வேதம் அனுமதிக்கிறது. நம்முடைய கடவுளர்களுக்கும் தேவிகளுக்கும் நாம் கொடுக்கும் அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் நமக்கு தேவையான பொருள்களை வசதிகளை வாழ்க்கையில் செய்து கொடுத்து உதவுவதோடு உலகத்தில் அமைதி நிலவுவதற்கும் உதவும் என்று பகவான் சொல்கிறார். பிச்சைக்காரர்கள் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு உணவிடுதல் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய நாட்டின் தர்மம், வேத தர்மம். அதன்படியே வந்து கொண்டிருக்கிறது. இதை செய்வதால் இந்த பூஜை புனஸ்காரங்கள், ஹோமம், யாகம் இவைகளெல்லாம் செய்து கடவுளர்களை திருப்திப்படுத்துவதாலும் பிச்சைக்காரர்கள் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு உணவிடுவதாலும் எதுவுமே வீணாகாது. நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை இவை நமக்கு செய்து தருவதோடு உலகத்தில் அமைதி நிலவுவதற்கும் இது உதவும் என்று பகவான் மிகவும் உறுதியாக வாக்களிக்கிறார். இதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் மட்டுமே உணர முடியும். ஒருவர் பேச்சில் விளக்கம் சொல்வதால் உங்களால் உணர முடியாது. அதற்கும் ஒரு பக்குவம் தேவை என்று பகவான் சொல்கிறார். அதன் பிறகு பகவான் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது காஞ்சி பெரியவர்கள் அதிருத்ர யாகம் செய்து வந்தார்கள். அந்த சமயத்தில் நிறைய நெய் அந்த அக்னி அந்த ஹோம தீயில் ஊற்றப்பட்டது. அதை பார்த்த பலர் உடனே இதை ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு உணவிடலாம், அதை விட்டுவிட்டு ஆச்சாரியார் இந்த மாதிரி நெய்யெல்லாம் வீண் செய்கிறார், ஹோமம் என்று ஒன்று வளர்த்து அந்த தீயில் இதையெல்லாம் விட்டு வீண் செய்கிறாரே, ஏழை மக்களுக்கு உணவிடலாமே என்றெல்லாம் குறை கூறினார்கள். அப்பொழுது பரமாச்சாரியார் சொன்னார், நாம் தேவ தேவியர்களுக்கு அர்ப்பிக்கும் இந்த பொருட்கள் அவர்களை மகிழ்விக்கும். அவர்களை மகிழ்வித்தால் நமக்கு காலா காலத்தில் பருவ காலங்கள் பொய்க்காது, மழை வரும். மழை வருவதால் நிலம் வளம் பெறும். நிலம் வளம் பெற்றால் நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். அதனால் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் என்று கூறிவிட்டு ஒரு நன்கு உழலப்பட்ட ஒரு வயலில் நெல் மணிகளை நாம் தூவினோம். அதை உடனே நீங்கள் ஏன் இப்படி வேஸ்ட் செய்கிறீர்கள், நெல்மணிகளை எல்லாம் ஏன் வீணாக்குகிறீர்கள், இந்த நெல்மணிகளை சாதமாக்கி ஏழைகளுக்கு உணவிடலாமே என்று கேட்பீர்களா? நெல்மணிகளை நாம் ஏன் விதையிடுகிறோம்? அங்கு கதிர்கள் தோன்றி பல மடங்கு நமக்கு நெல்மணிகளை திரும்ப கொடுக்கும் பெரிய ஒரு நிலையில் அதை அறுவடை செய்ய முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நாம் இதை செய்கிறோம். இதை நாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு உணவு கிடைக்கும். விவசாயம் இல்லை என்றால் எல்லோரும் பட்டினியில் கிடக்க வேண்டிதான். விவசாயத்திற்கு நெல்மணிகளை நாம் எப்படி விதைப்பது எவ்வளவு அத்தியாவசியமோ அதேபோல் ஹோமம் யாகங்கள் வளர்த்து தேவ தேவியர்களை நமக்கு இந்த பருவ காலங்களை பொய்க்காது கொடுக்கும் அந்த தேவ தேவியர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த ஹோமங்களும் யாகங்களும் உதவி செய்யும். இது நம்முடைய வேத காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாரம்பரியத்தை ஒட்டித்தான் பிச்சைக்காரர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதல் வந்து வருகிறது. அவர்கள் வாழ்த்தும் பொழுது நம்முடைய நாடு வளம் பெறும். அந்த உணவை இடுபவர்கள் வாழ்க்கையில் வளமோடு இருப்பார்கள் என்று கூறினார். இதையொட்டி நம்முடைய ஆசிரமத்தில் கூட பகவான் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆசிரமத்தில்
சாதுக்கள் சன்னியாசிகளை கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க வேண்டும், நல்ல சாப்பாடாக கொடுக்க வேண்டும். 3 கோர்ஸ் அவர்களுக்கு பொரியலிலிருந்து எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு உணவு பரிமாற வேண்டும். சாதுக்கள் சன்னியாசிகள் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு கால் அலம்பு தண்ணீர் விட வேண்டும், கையலம்பு தண்ணீர் விட வேண்டும். அவர்களை மரியாதையோடு நடத்தி உட்கார வைத்து உணவிட வேண்டும். அந்த சாதுக்கள் சன்னியாசிகள் நம்முடைய உணவை சாப்பிட்டு வாழ்த்தினார்கள் என்றால் நம்முடைய ஆசிரமம் வளரும் என்றார். அதனால்தான் இந்த சாது போஜனத்தை பகவான் தான் ஆரம்பித்து வைத்தார். அப்பொழுது இன்னொன்றும் சொன்னார். அந்த சமயம் சில போலிகள் சன்னியாசிகள் வேஷமிட்டு இங்கே வந்து அதில் அமர்ந்து சாப்பிடுவதோடு பரவாயில்லை, சண்டையிட்டு செல்வார்கள். பல வேண்டாத விஷயங்களை கிளப்பி, வாதங்களை கிளப்பி சண்டையிட்டு செல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது பகவான் சொன்னார் என்னிடம், அப்படி சாதுக்கள் சன்னியாசிகள் என்று சொல்லிக்கொண்டு சாப்பிட வருபவர்கள் எல்லாம் என்னுடைய தந்தை இயல்பாகவே நிறுத்தி விடுவார், தானாகவே அவர்கள் நின்று விடுவார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். இந்த சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு உணவிட்டால்தான் நம்முடைய ஆசிரமம் வளரும் என்றார். அவர்கள் வாழ்த்த வேண்டும். இது நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய வேத காலத்திலிருந்து வரக்கூடிய கலாச்சாரம். இது இறை உணர்வை ஒட்டியது. இதை அனைவரும் அவசியம் செய்ய வேண்டும். பிச்சைக்காரர்கள் என்று ஒதுக்காதீர்கள். அவர்களுக்கு பணம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, அவர்கள் பிச்சை எடுக்காமல் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு தாங்கள் பிச்சை இடுவதால் தங்களுடைய சொத்து அனைத்தையும் இழந்து விடுகிறீர்களா? இல்லை அவர்கள் அதில் ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடுகிறார்களா என்று அவர் சொல்லும் பொழுதே அவர்கள் நம்முடைய பகவானின் கண்கள் கலங்கி கண்ணீர் வரும். அப்பொழுது அந்த கேஎம் என்பவர் சொன்னார், சுவாமி, திரும்பவும் நீங்கள் எத்தனை சொன்னாலும் நான் சொல்கிறேன், நன்கு கடுமையாக உழைப்பவர்களுக்கு இந்த உணவை கொடுக்காது. சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய சாதுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவிடுவது என்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை, அதற்கு தேவையும் இல்லை. இந்த கடவுளர்கள் தான் நமக்கு மழையை கொடுக்க வேண்டும் என்றால் இவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தேவையில்லை. இப்பொழுது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது, விஞ்ஞானத்தின் மூலம் நாம் செயற்கை மழையை பொழிவிக்க முடியும் என்று கூறுகிறார். உடனே பகவான் சொல்கிறார், பகவானுக்கு கோபம் வந்து விடுகிறது. அடடா, செயற்கை மழையா? நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேனே. ஒரு இடத்தில் நீங்கள் செயற்கை முறையில் அந்த மேகங்களுக்கு நடுவே விதைத்தால் அது வேறு இடத்தில் அல்லவா சென்று மழையை பொழிவிக்கிறது. நாம் நினைக்கும் இடத்தில் அது மழையை பொழிவிக்காது. அது இயற்கை மழைக்கு உரிய வளத்தோடு இருக்காது என்று சொல்கிறார். இதனால் என்ன பிரயோஜனம்? நாம் வேண்டிய இடத்தில் அல்லவா நமக்கு மழை பெற வேண்டும். அத்தனை அத்தனை செல்வங்களை செலவழித்து, அத்தனை பணத்தை செலவழித்து நாம் செயற்கை முறையில் மழையை வரவழைக்க பாடுபடுகிறோம். ஆனால் அது வேறு எங்கோ சென்று அந்த மழையை கொட்டுகிறது. அது மட்டுமல்ல, நாம் கேட்ட விதத்தில் கேட்ட இடத்தில் மழையை பொழிவதில்லை. அது இயற்கை மழைக்கு சிறிதும் ஒப்பாகாது என்று பகவான் உறுதியாக அவருக்கு எடுத்து சொன்னார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்கள் பெரிதாக விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறீர்கள், விஞ்ஞான வசதிகளை பற்றியெல்லாம் பேசுகிறீர்கள், கடவுளர்களை மறந்து அவர்களுக்கு உரிய வழிபாட்டை எல்லாம் ஒதுக்குகிறீர்கள், ஏதோ பகுத்தறிவு என்று ஆராய்ந்து பேசுவது போல் பேசுகிறீர்கள். இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், கடவுளிடம் நம்பிக்கை இல்லாமல், கடவுளிடம் பக்தி இல்லாமல் எத்தனை செல்வங்கள் உங்களுக்கு கிடைத்திருந்தாலும், குபேரனுடைய செல்வம் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி என்பது வராது. அந்த திருப்தி இல்லாமல் தவிப்பீர்கள். எந்த செல்வமுமே இல்லை என்றாலும் கடவுளிடம் பக்தியோ கடவுளிடம் நம்பிக்கையும் வைத்திருப்பவர்கள் குபேரனை விட மேலானவர்கள் என்று சொல்கிறார். அதன் பிறகு சொல்கிறார்,
ஐன்ஸ்டைன் என்ற விஞ்ஞானி, அவர் அணுகுண்டை படைப்பதற்கு காரணமாயிருந்தார். மிகப்பெரிய விஞ்ஞானி, நோபல் பிரைஸ் வின்னர். ஆனால் அவருக்கு கடவுளிடம் பக்தி இருந்தது, கடவுளிடம் நம்பிக்கை இருந்தது. சர் சி.வி. ராமன் என்று ஒரு பெரிய விஞ்ஞானி, நம்முடைய நாட்டில் நோபல் பிரைஸ் வாங்கினவர். 1930ஆம் வருடம் அவருக்கு நோபல் பிரைஸ் கிட்டியது. ராமன் எஃபெக்ட் என்ற ஒரு தத்துவத்திற்காக அவருக்கு அது கிடைத்தது. அவருக்கு இந்த பிச்சைக்காரன், இந்த விஞ்ஞானிகளின் போக்கு எப்படி இருக்கிறது என்பதை காண்பதற்காக 1952 அங்கு இங்கு சுற்றி வரும் பொழுது பெங்களூர் சென்றேன். அங்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சென்று சர் சி.வி. ராமனை பார்க்க விசாரித்தேன். அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார் என்று. அவருடைய வீட்டின் பெயர் பஞ்சவட்டி. உடனே இந்த பிச்சைக்காரன் சும்மா இல்லாமல் அவருடைய வீட்டை தேடி சென்று அங்கு போனால் அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள், அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவருடைய ஸ்ருங்கேரி என்ற இடத்தில் அவருக்கு எஸ்டேட் இருக்கிறது, அங்கு சென்று விட்டார் என்று. இந்த பிச்சைக்காரன் விடுவதாயில்லை. உடனே பிச்சைக்காரனும் ஸ்ருங்கேரி சென்று அவருடைய எஸ்டேட்டை அடைந்து அவருடைய மனைவியை சென்று பார்த்தார். அவருடைய மனைவி இந்த பிச்சைக்காரனை கண்டுகொண்டாள். அப்பொழுதெல்லாம் இந்த பிச்சைக்காரன் இன்னும் கந்தல் ஆடையில் இருப்பான், இன்னும் மிகவும் அழுக்காக இருப்பான், இதைவிட 100 மடங்கு அழுக்கு. இந்த பிச்சைக்காரனின் உடையில் பொத்தல் இல்லாத இடமே கிடையாது, ஓட்டை இல்லாத இடமே கிடையாது. அவ்வளவு மோசமான நிலையில், அவ்வளவு அழுக்கோடு இருந்த நிலையில் இந்த பிச்சைக்காரன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சென்று, பிறகு சர் சி.வி. ராமனுடைய வீட்டிற்கு சென்று தேடி, அதோடு விடாமல் ஸ்ருங்கேரி சென்று அவருடைய எஸ்டேட்டுக்கு போய் அவர் வீட்டின் கதவை தட்டி அவருடைய மனைவி இந்த பிச்சைக்காரனை இனம் கண்டு கொண்டாள். அவள் சொன்னால், இன்றைக்கு ஏனென்றால் பெங்களூரிலிருந்து ஸ்ருங்கேரி செல்வதற்கு இந்த பிச்சைக்காரனுக்கு 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் இங்கு இந்த பிச்சைக்காரன் அங்கு செல்லும் பொழுது அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. அப்பொழுது அவருடைய மனைவி சொன்னாள், சி.வி. ராமனின் மனைவி, என் கணவர் இப்பொழுதுதான் வெளியே காலார நடந்துவிட்டு வருகிறேன் என்று வாக்கு போயிருக்கிறார். இந்த சண்டேயில் அவர் எவரையுமே பார்க்க மாட்டார், யாருக்கும் இன்டர்வியூவோ இல்லை வேறு விதமான பேச்சுக்களுக்கோ இடம் கொடுக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார், சுவாமி, நீங்கள் பெரிய ஞானியாக தென்படுகிறீர்கள், எனக்கு உங்களை கண்டிப்பாக அவர் பார்ப்பார் என்று சொல்லி நான் அவரிடம் சொல்கிறேன், அவர் உங்களை பார்ப்பார் என்று சொன்னாள். அது மட்டுமல்ல, இந்த பிச்சைக்காரனை உபசரித்து உணவும் அளித்தாள். அதன் பிறகு சொன்னாள், சுவாமி சற்று காத்திருங்கள், அவர் வந்தவுடன் நான் உடனே சொல்கிறேன் என்று சொன்னார். இந்த பிச்சைக்காரன் காத்து கொண்டிருந்தான். அங்கே சென்று அருகில் இருந்த ஒரு பெஞ்சில் போய் படுத்து விட்டான். பிறகு சர் சி.வி. ராமன் அவருடைய வாக்கை முடித்து வீடு திரும்பினார். அவருடைய மனைவி அவருக்கு உணவு அளித்தார். இந்த பிச்சைக்காரனை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அவர் பார்க்கிறேன் என்று சொன்னவர் சாப்பிட்டு முடித்தவுடன் களைப்பு எல்லாவற்றிலும் இந்த பிச்சைக்காரனை பற்றி மறந்து விட்டார். உடனே உறங்க சென்று விட்டார். இந்த பிச்சைக்காரன் அடுத்து இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு திடும் என்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. எழுந்து உட்கார்ந்தால் அவர் ஓடி வந்தார். சர் சி.வி. ராமன் வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து 1000 apologies, 1000 முறை மன்னிப்பு கேட்டார் என்னிடம். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். என் மனைவி சொன்னால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று. நான் மறந்து போய் சாப்பிட்டு கிளைப்போட அதில் உங்களை மறந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று கூறி ஒரு நாற்காலியை கொண்டு வந்து மிகவும் மரியாதையோடு என்னை நடத்தி அதில் உட்கார வைத்து நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம்
மிகவும் பொறுமையாகவும் மரியாதையோடும் பதிலளித்தார். எப்பேற்பட்ட விஞ்ஞானி அவர்! நம் நாட்டுக்கு நோபல் பிரைஸ் வாங்கி ஒரு பெரிய பெருமையை அளித்தவர். அவரிடம் அத்தனை இறை பக்தியையும் இறை நம்பிக்கையையும் நான் பார்த்தேன். ஐன்ஸ்டைன் உலக அளவில் அவரும் பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவரும் இறைவனுடைய லீலையையும் இறை பக்தியையும் இறைவனிடம் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். அன்றைக்கு அந்த வந்த மனிதருக்கு அதை ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ, நமக்கு இவ்வளவு பெரிய சொத்து கிடைத்திருக்கிறது. பகவானுடைய வாயிலிருந்து முதிர்ந்த நல் முத்துக்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவையெல்லாம் கேஎம் மாதிரி ஆட்கள் வரவில்லை என்றால் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆக பகவான் சொல்கிறார், இறைவனிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள், குருநாதரிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன விதமான வசதி படைத்திருந்தாலும், எத்தனை விதமான செல்வத்தை அடைந்திருந்தாலும், குபேரனாகவே இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மட்டும்தான் வீண். கடவுளர்களுக்காக செலவழிப்பதோ, ஹோமம் யாகம் வளர்த்து அதில் பொருட்களை இடுவதோ வீணே இல்லை. அதேபோல் ஏழை மக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதல் என்பது பல மடங்கு நமக்கு அதன் பலனை தரும். அதனால் நாடே சுபிக்ஷமாக இருக்கும் என்று அறிவுறுத்தியதோடு அல்லாமல் நம்முடைய ஆசிரமத்தில் தொடர்ந்து இப்பொழுது கூட அன்னதானம் மற்றவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொரோனா வைரஸின் காரணமாக சாதுக்களும் சன்னியாசிகளும் வந்து உணவு எடுத்துச் செல்கிறார்கள். அவர்களுக்கு அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே, உங்கள் நம் எல்லோருடைய கண்முன்னே அவரவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா?